வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி அடைகிறாங்க. இந்த சனி வக்கர பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி பலன் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசின்னு எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும், துலாம் ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். சனி பகவானுக்கு அது ஒரு சம வீடுன்னே சொல்லலாம். சரி, இப்போ அந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, மேக்ஸிமம் வக்கர பயிற்சின்னு இருக்கும்போது கரெக்டாக ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி நடக்க போகுதுங்க. இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்ல பலன் தான் கொடுப்பாங்க. எப்போயுமே ரிவர்ஸ் ஆவான்னு சொல்லுவாங்க, திரும்பி வருவார், அதாவது பின்னோக்கி வருவார், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது இது துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை அதிகமாக தான் கொடுக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசின்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சனி வக்கர பயிற்சின்ற போது ஒரு கும்பத்தில் இருந்துட்டு துலாம்ன்ற போது 5ஆம் இடத்தை கொடுக்கும். அதாவது சொல்லுவாங்கள்ல, 5வது ஸ்தானம். 5வது ஸ்தானன்ற போது நட்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். ஒழுக்கம், நட்பு, இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அப்போ இதில் ஒரு விஷயம் உண்டுங்க. அதில் வந்துட்டு கரெக்டாக ஒரு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை உண்டு. அப்போ 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தை பார்க்க, 14 லாபஸ்தானத்தை பார்க்க, குடும்பஸ்தானத்தை பார்க்காரு. அப்போ இதில் என்னென்ன பலன்கள் கொடுக்காருன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் பொருளாதாரம் சம்பந்தமாக வரவு உண்டு, சரிங்களா? அதே நேரத்துக்கு அதுக்கு தேவையற்ற பேராசைகள் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு பேராசைன்ற ஒரு விஷயம் மேலே முதலீடு பண்ணுன்ற ஒரு ஆசை வரும்போது அதில் உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணம் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் மேலே, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் கூட இந்த நேரத்தில் நீங்கள் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் நெருக்கடியும் கொண்டு வந்துடும். அதனால் பொருளாதாரம் சார்ந்த பண விஷயத்தில் அதிகமான கவனம் தேவை. திருப்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு வரவு உண்டு, சரிங்களா? வரவு உண்டு. அதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சரி பண்ணுறது பார்க்கணும். பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், புரியுதுங்களா? உணவு கரெக்டாக நேரத்தில் சாப்பிட்ருங்க. சாப்பாடை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வயிற்று பிரச்சனையில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மூட்டு வலி, இந்த மாதிரி இது வருங்க. மூட்டு வலி, வாக்கிங்கெலாம் போயிட்டு வாங்க. துளாராசி அன்பர்கள் வாக்கிங்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு சில விஷயத்தை நம்ம பார்ப்போமே. குடும்பம் சார்ந்து தேவையற்ற பேச்சு பேச வேண்டாம், தேவையில்லாத பேச்சு வேண்டாங்க, சரிங்களா? வீடு தொடர்பான அது சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய ஃபேமிலியை அப்படி ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி வீடு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வேறு வீட்டுக்கு போகிறது, புது வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு இது உண்டு, வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். பெரியோர்களை அனுசரித்து செல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5 மாதத்தில் ஒரு 2 மாதம், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 2 மாதம் வச்சுக்கோங்களேன், கோல்டு வாங்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பொன்பொருள், அதாவது கோல்டு இந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யோசித்து பண்ணுங்கள். கடன் வாங்கி எந்த கண்டு கூட வாங்கிடாதீங்க, சரிங்களா? யார்ட்டையும் கடன் வாங்கி கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வாங்கிடாதீங்க. அதாவது பெண்களுடைய அந்த ஒரு ஃபேஸ், அவங்களுடைய உடல்வாகு எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கும், சரிங்களா? இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடம் காட்டுதுங்க. நட்புன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதாவது புதிய நட்புன்ற விஷயம் வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பார்த்து பழக பாருங்கள். ஏன்னா புதிய நட்பு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. அது உங்களுக்கு கொஞ்சம் குறைகளை தான் கொண்டு வர்ற மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும். இன்னும் முக்கியமான விஷயம், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதையும் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு முக்கியமானது, அவங்களுக்கு இந்த பேச்சாற்றல் கொஞ்சம் அதிகரிக்கும், நினைவாற்றலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும், படிப்பில் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் தீரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, சரியாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு, போட்டித் தேர்வு, வேலைக்கான தேர்வு, எல்லாருமே எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்போ மாணவர்கள் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும், அவங்களுடைய எந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் எதுக்கு எழுதுறீங்களோ அதுக்குள்ள வாய்ப்புகளும் உங்களை இப்போ எதிர்பார்த்து காத்திருக்கு. ஏன்னா அதுக்கான ஒரு வெற்றி பாதையும் இங்கே காட்டிகிட்டு இருக்குது, சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா நம்பிக்கையோடு எழுதுங்க, ஜெயிப்பீங்க. ஜெயிச்சு உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துளாராசிக்காரங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு, புரியுதுங்களா? அரசு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. உத்தியோகம் பார்க்கலாமா? உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில்
உங்களுடைய உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, உங்களுடைய சீஃப்னு சொல்லலாம், மேனேஜர்ஸ் இந்த மாதிரி மேலதிகாரி, அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் செய்கிற முயற்சிக்கு அவங்களோட உதவியும் கிடைக்கிற மூலமாக நல்ல பலன் உண்டு. அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் ஆஃபீஸ் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், பயணங்கள் வரும், சில இடங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மையாக தான் முடியும். சரிங்களா? ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வும் கிடைக்கும். முக்கியமான விஷயம், சமூக பணியில் இருப்பாங்க பார்த்தீங்களா? சமூக பணின்னு இருக்கும்போது அரசியல்லாம் சொல்லலாம். இப்போ அதான் அரசியல் தான் சமூக பணின்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துலா ராசி, சுக்கிரன், சனி 7ஆம் இடம், 7, 11, 2, 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பதவியை, அதாவது இப்போ இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அது வேறு மாதிரி பரவதுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்கிறனால துலா ராசிக்காரர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அது உங்களுக்கே அது பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏன்னா இது உங்களுடைய பதவி கூட பிரச்சனை வருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், துலா ராசிக்காரங்கள் வந்து கொஞ்சம் இந்த சனி வக்கர பேச்சில் சமூக பணி அரசியலில் இருக்கிறவங்க வந்து உங்களோட பதவியை காப்பாற்றிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இதோட இந்த நேரங்களில் இந்த 5 மாதங்களில் உங்களுக்கான ஒரு விதமான இது காட்டுது. சரிங்களா? ஒரு பிரச்சனையை காட்டிகிட்டு இருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது குழந்தை வரப்போகுதுன்னா கொஞ்சம் நல்லா பார்த்தோம், இல்லைன்னா அது வந்து வேறு மாதிரி போகுது வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து, குழந்தை பாக்கியம் என்ன சொல்கிறேன், குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஒரு புதிய முதலீடு பண்ணும்போது பொறுமையாக முதலீடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செயல்பாடில் கொஞ்சம் சோர்வாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் வந்து மாற்றம் வரும். நீங்கள் எடுத்து வச்ச சில விஷயங்கள் இழுபறியாக இருந்தாலுமே அது இப்போ நடக்கிறக்கூடிய ஒரு காலம் வந்துட்டுங்க. அதனால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க. புரியுதுங்களா? புதுமையான விஷயங்கள் நிறைய கொண்டு வருவீங்க. உங்களுக்கு நல்ல, அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இந்த வக்கர பயிற்சின்ற போது பல நல்ல விஷயங்களும் கொண்டு வரும். ஆனால் சில விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலனை தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. எதுக்கு நான் ஏமாந்துறீங்க சொல்கிறேங்கன்னா, ஏமாற்றக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இனி வரப்போகிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கரெக்டாக ஒரு ஜூலை மாதம் ஒரு 18ஆம் தேதிக்குலேருந்து செப்டம்பர் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே இந்த காலகட்டங்களும் உங்களை சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்கள்கிட்ட ஏமாற்றி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு இதாக இருப்பாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியே வந்துடலாம். முக்கியமான விஷயம், உங்களுக்கு புதிய வேலையில் ப்ரொமோஷன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பளமும் கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி வக்கர பயிற்சி நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வக்கர பயிற்சியில் உங்கள் குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். அப்போது அண்ணன் தம்பிகளை கூட சில உறவில் சிக்கல் ஏற்பட்டாலுமே அது வந்து நீங்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனை வரும், அது சரியாகும். அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, குடும்பஸ்தானத்தை தான் காட்டிகிட்டு இருக்குது. அதனால தான் பொன்பொருள் நகை வாங்கும்போதும் ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது வார்த்தையை கவனித்து பேசுங்க. அதனால தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரே விஷயந்தாங்க, இந்த துலா ராசிக்கு இந்த வக்கர பேச்சுன்றது நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி நாராயண வழிபாடு, உங்களோட குலதெய்வ வழிபாடு, இந்த வழிபாடுகள்லாம் செய்யும்போது, கோயில்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த வக்கர பேச்சு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களும் கிடைக்கிறதுக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்லபடியாக இருக்குன்றது நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போனால் அடுத்த வீடியோஸ் இதேமாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எல்லா நன்மைக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.